இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் விழுப்புரம் மாவட்டம் அத்தியூர் திருவாதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் முடக்கப்பட்ட அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் மீண்டும் செயல்படுத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், 500 ரூபாய் இருந்தது, 1000 ரூபாய் கட்டி கொடுத்தோம் ஓய்வூதியத்துக்கு. இன்னைக்கு எல்லாம் வருதாமா? ஏற்கனவே வாங்கியிருந்தவங்களுக்கு எல்லாம் வருதா? எங்களுடைய ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில 43 லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்தோம். இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு 17 லட்சம் பேருக்கு தான் வருது. மீதி 25 லட்சம் பேருக்கு இல்ல. வித்தியாசம் அனைவருக்கும் 1000 ரூபாய். இன்னைக்கு யாரு கொடுக்குறாரு? இன்னைக்கு தமிழுடையவருக்கு தான் 1000 ரூபாய். தமிழ்நாட்டில் 2,24 லட்சம் குடும்ப அட்டை இருக்குது. ஆனா அவர் கொடுக்கறது எவ்வளவு? 1,04,00,000 பேர் தான். அந்த 1,04,00,000 பேர் கூட கொடுக்குறாரா யாருக்கு தெரியும்? நீ போய் கணக்கு போட்டே, நான் கணக்கு போட்டேன்னா காலைல இன்னைக்கு ஒரு ஊர்ல இன்னைக்கு எங்க போன கண்டமங்கலத்துல அங்க சொல்றாங்க, எனக்கு 4 மாசம் ஆச்சு 1000 ரூபாய் பணமே வரும். இன்னொரு பொம்பளை சொல்லுது, எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க சொல்லி இது வரைக்கும் எனக்கு 1000 ரூபாய் வரவே இல்லை. இதுதான் நிலைமை. இது சொல்ற கணக்கு 1,04,00,000. ஆனா உள்ள எத்தனை பேர் கொடுத்தாங்க யாருக்கும் தெரியும். இதுதான் நிலைமை. தேர்தல் என்ன சொன்ன? எல்லாருக்கும் தருவோம். தேர்தல் என்ன சொன்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம். கொடுத்துட்டாரா? எல்லாருக்கும் மாசம் மாசம் 100 ரூபாய் வருதா? ஆனா நாங்க என்ன சொன்னோம்? எடப்பாடியார் என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1500 ரூபாய் தரணும். போச்சா? எல்லாருக்கும் வந்திருக்குமா? 1500 ரூபாய் எல்லாருக்கும் வந்திருக்கும். கேஸ் என்ன சொன்னோம்? ஆண்டுக்கு 6 கேஸ் இலவசமா தரணும். அப்பம் போச்சு, தங்கம் போச்சு, பசுமை வீடு போச்சு, ஆடு மாடு போச்சு, எது இருக்கு எல்லாம் போச்சு. என்ன அப்படிதான். இப்ப கை காட்டு, ஓட்டு போடும்போது தெளிவா இருக்கணும். இப்ப சொல்லி புண்ணியில ஓட்டு போடும்போது இந்த தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. அன்னைக்கு வருவான், கொள்ளையடிக்க காசு மூட்டை தூக்கிட்டு வருவான். 100 கொடுக்குறேன், 200 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன் சொல்லுவான். வாங்கிக்க, அது உங்க காசு, உங்க பணம். ஆனா ஓட்ட மட்டும் ரெட்டலைக்கு போடு, ரெட்டலைக்கு போடு. ரெட்டலைக்கு போட்டாதான் தாலிக்கு தங்கம் கிடைக்கும். ரெட்டலை போட்டாதான் லேப்டாப் கிடைக்கும். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாதான் 1500 2,500 கொடுப்போம். நாங்க நினைச்சா 5000 கூட கொடுப்போம். அது இப்ப நான் சொல்ல முடியாது. அது எங்க பொதுச் செயலாளர் தான் சொல்ல முடியும். எங்களால முடியும். சொன்ன மாதிரி செய்தி காட்டுவோங்க. இயக்கம் அம்மாவுடைய கட்சி, ரெட்டலை கட்சி, எம்ஜிஆர் கட்சி, எடப்பாடியார் சொன்னா செய்வோம்.